State the number of lines of symmetry for the following figures. So, கொடுத்திருக்க figuresக்கு number of lines of symmetry வந்து we need to find out. So, என்னென்ன figures கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. டோட்டலாக வந்து 11 figures கொடுத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற ஃபிகர் பார்த்திங்கன்னா சர்க்கிள். ஸோ சர்க்கிளுக்கு தான் வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். வாட் இஸ் லைன் ஆஃப் சிமெட்ரி ஆர் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி? A figure has a line of symmetry if there is a line about which the figure may be folded so that two parts of the figure will coincide. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா two halves will fall exactly on one another. ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் பர்டிகுலர் லைனை தான் என்ன சொல்லுவோம்னா லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ எந்த பர்டிகுலர் லைனில் நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது ப்ராப்பராக கோயின்சைட் ஆகுதோ எக்ஸாக்ட்லி ஃபால் ஆன் ஒன் another. ஸோ அந்த பர்டிகுலர் லைனை தான் என்ன சொல்கிறோம்னா லைன் ஆஃப் சிமெட்ரி ஆர் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இப்போ சர்க்கிளுக்கு வந்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரின்னு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சைடு நான் ஃபோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு டூ ஹாஃப்ஸ் எக்ஸாக்டாக டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபோல்ட் பண்ணும்போது எனக்கு எக்ஸாக்டாக இந்த ஹாஃப் ரெண்டுமே பாருங்கள் ஈக்குவலாக இருக்கும். ஸோ எந்த பர்டிகுலர் லைனில் ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஈக்குவல் ஹாஃப் கிடைச்சது. ஸோ இந்த பர்டிகுலர் லைன் திஸ் இஸ் கால் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி ஆர் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு டாட்டட் லைன் வந்து மென்ஷன் பண்ணிடலாம். பிகாஸ் நம்ம வந்து சர்க்கிளுக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு டாட்டட் லைன் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் நான் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது எக்ஸாக்டாக ஈக்குவல் ஹாஃப்ஸ் டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ பாருங்கள் இந்த பர்டிகுலர் லைன் இதுதான் வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இந்த பர்டிகுலர் லைனையும் வந்து இப்போ நம்ம டாட்டட் லைன் மென்ஷன் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த சைடு வேணால் ஃபோல்ட் பண்ணலாம். பட் மேக் ஷூர் உங்களுக்கு ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் பாருங்கள் எனக்கு ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு எந்த பர்டிகுலர் லைனில் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் லைனில் தான் எனக்கு ஃபோல்ட் பண்ணும்போது ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் லைனையும் நான் வந்து டாட்டட் லைன்ஸ் மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து இந்த இடம் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணும்போது எனக்கு எக்ஸாக்டாக வந்து ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ எந்த பர்டிகுலர் லைன் பண்ணும்போது எனக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லைன். ஸோ இதையும் வந்து நம்ம டாட்டட் லைன் வந்து மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. சர்க்கிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. லெட்ஸ் சே இந்த கேப் இருக்குது பாருங்கள். இந்த இடத்த வச்சு நான் ஃபோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நான் இந்த கேப்பை தான் எடுத்தேன்னு நான் காமிச்சோம் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில். ஸோ இந்த கேப்லேயும் எங்களுக்கு வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி கிடச்சிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டையும் நம்ம வந்து டாட்டட் லைன்ஸ் மென்ஷன் பண்ணலாம். ஸோ சர்க்கிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சைடு வேணால் நீங்கள் ப்ராப்பராக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஹாஃப்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சர்க்கிள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா எல்லா பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கும் இந்த இடத்துல இருக்க எல்லா பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கும் ஒரு ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பார்க்குறோம் பாருங்கள் ஃபோல்டிங்ஸ் எல்லாமே பாருங்கள் ஈக்குவல் ஈச் பாயிண்ட்டுக்கும் இந்த இடத்துல இருக்க ஈச் பாயிண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி கிடைக்கும். ஸோ சர்க்கிளுக்கு நீங்கள் இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிகிட்டே போய்ட்டு இட் ஹேஸ் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இன்ஃபினிட்னு எப்போ சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா தட் நெவர் எண்ட்ஸ் வித்தவுட் லிமிட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா இது ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ n நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. ஸோ கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ பவுண்ட்லெஸ்.
ஸோ தட் நெவர் ends. ஸோ சர்க்கிள்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது இன்ஃபினிட்னு ஆன்சர் பண்ணணும். இப்போ ஸ்கொயர் ரெக்டாங்கிள் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கவுண்ட் பண்ண முடிஞ்சது. பட் சர்க்கிளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி கிடைக்கும். நீங்கள் ஃபோல்ட் பண்ண ப்ராப்பராக சர்க்கிளுக்கு ஃபோல்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ அதனால தான் இங்கே என்ன மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட். மெனி லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது சர்க்கிளுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃப்ரெண்ட் ஃபிகர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.